பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 128வது சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப ஜீவனுள்ள நாள், உங்களுடைய ஜீவன் இருக்கிற நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 6வது வசனம் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை. அப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உண்மையுள்ள வாக்குத்தத்தம். ஆமென். அப்ப நீங்க ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுதோ அல்லது சரீரத்துல பலவீனம் இருக்கும் பொழுதோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறதையா, உன் பிள்ளையின் பிள்ளையை காண்பாய் என்று சொன்னீங்களப்பா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கிறதா, அந்த சூழ்நிலையில நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? பிள்ளையின் பிள்ளைனா உங்க பிள்ளை, உங்க பிள்ளையோட பிள்ளையை காண கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சந்ததிகளை காண கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்ல, உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்கிற தேவனா இருக்கார். எருசலேமின் வாழ்வை காண்பீங்க, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண செய்வார். அப்ப சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ பலமுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாக தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.